வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மர்டர் இன் மகிம் அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே தலா 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு பெரிய சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஒரு நாவலை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது மகிம் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மும்பையில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு பழைய பாத்ரூம் அப்படின்றது தான் கே செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கே செக்ஸ் ஒர்க்கர் தன்னோட வேலையில் இருக்கும்போது கொலை பண்ணப்படுறாரு. அந்த கொலை கேஸை ஜெண்டே தலைமையிலான டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டீம்ல ஃபிர்தாஸ் அப்படின்ற ஒரு பொண்ணுமே ஜாயின் பண்ணியிருக்கா. இதை தொடர்ந்து இன்னும் சில நாட்கள்ல இன்னொரு செக்ஸ் ஒர்க்கரும் கொலை பண்ணப்படுறாங்க. இதனால வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல ஒரு பயங்கர ப்ரெஷர் அப்படின்றது உண்டாகுது. இந்த டைம்ல தான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பத்தி காட்டுறாங்க. அவரு தான் வந்து பீட்டர். இவரோட பையனும் வந்து அந்த டைம்ல வந்து காணாம போயிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அந்த பையன் கேவா இருப்பான் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு டவுட் இருக்கு. அதனால இந்த கேஸ்குள்ள அவரும் உள்ள வராரு. பீட்டருக்கும் ஜெண்டேக்கும் ஆல்ரெடி ஒரு சின்ன ரைவல்ரி அப்படின்றது இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கேஸை சால்வ் பண்றாங்க, உண்மையான கில்லர் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஆக்சுவலா மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்றதையுமே தாண்டி எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கான ஒரு வாய்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை ரொம்ப டீடைல்டா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா எல்ஜிபிடிக்கு ஃபேவரான அந்த சட்டம் வந்துச்சுல, அதுக்கு முன்னாடி நடந்த சீரிஸ் அப்படின்ற மாதிரி தான் இதை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க ஒரு இடத்துலையும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த சீரிஸ்ல இந்த கில்லர் யாரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியை ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட், அதாவது 6th to 7th எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இன்னொரு கில்லர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதில் அந்த ஃபிர்தாஸ் அப்படின்ற அந்த பொண்ணோட கேரக்டர் ஒரு ஃபீமேல் காப் கேரக்டர். அது ஆக்சுவலா அந்த கேரக்டரை பயங்கர பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு லெஸ்பியனா இருப்பா. தன்னோட ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பத்தில் எப்படி ஹைட் பண்றா, அதுக்கப்புறம் எப்படி வந்து போல்டா வெளிப்படுத்துறா அப்படின்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் ரிலேட்டடான ஒரு மெசேஜ் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், பல எக்ஸ்போஷர் இருக்கும் அவருக்கு, அவருக்கே வந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஆரம்பத்தில் ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரியும் போக போக எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. அதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்மளை என்கேஜ் பண்ற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செஞ்சுச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை சீரியஸா எடுக்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுவும் 8 எபிசோட்ல இதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு 2.5 மணி நேரம் படத்திலே வந்து இதை சுருக்கி சொல்லியிருந்திருக்கலாம். இப்படி 8 எபிசோட்ல சொல்றதுல மிகப்பெரிய டிராபேக்கா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்றதுக்கான அந்த த்ரில் எலிமெண்ட்டும் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதையும் அவங்க பண்ணல. அதே மாதிரி இந்த எல்ஜிபிடி ரிலேட்டடான மெசேஜ் அப்படின்றதுமே கொஞ்சம் ஓவர் டோஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருக்கதான் செஞ்சுச்சு. ஸோ இன்னுமே ஷார்ட்டா சொல்லியிருந்திருக்கலாம். ஆல்சோ தேவையில்லாத டிவியேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு குழப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் சீரிஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3 out of 5. இந்த சீரிஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.